21 நாள் கடைபிடிக்கப்படுகின்றது. அப்படி சிவனை நினைத்து தவம் செய்யும் போது சிவபெருமான் லிங்க வடிவமாக வந்து காட்சி தந்து மறைந்தார். பின் அந்த லிங்கத்திலேயே பார்வதியும் கலந்தார். இந்த லிங்கத்தின் அருமையை அறிந்த பிரிங்கி முனிவர் மலையில் தனது 3 காலால் நடந்தே வந்து லிங்கத்தை தரிசனம் செய்தார். தனது 3ஆம் காலை துறந்து இழந்த சக்தியை பெற்றார். பின் அந்த லிங்கத்தை அங்கேயே நிறுவினார். பின் அந்த லிங்கத்தின் சக்தியை எடுத்து கூறி அதை மார்கழி மாதம் மட்டும் எடுத்து அபிஷேகம் செய்து பின் சூரியன் உதயமாவதற்குள் எடுத்து பேடையில் வைத்து விட வேண்டும் என்று தனது சீடர்களுக்கு கட்டளையிட்டார். மீதி நேரத்தில் சாதாரணமான லிங்கத்தை வைத்து விடுங்கள் என்றார். இப்பேற்பட்ட சிறப்புமிக்க திருச்செங்கோடு சுயம்பு மரகத லிங்கத்தை நாமும் இந்த மார்கழி மாதத்தில் தரிசிப்போம், சகல சௌபாக்கியத்தை பெறுவோம் என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.